நண்பர்களே, 5வது டெஸ்ட் போட்டியின் 5வது நாள் மிகவும் விறுவிறுப்பாக நடந்தது. கடைசி நாளில இங்கிலாந்துக்கு வெறும் 35 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டது. இங்கிலாந்து தான் இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்று அனைவரும் நினைத்திருந்தனர். ஆனால் முகமது சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா இங்கிலாந்தை முழங்காலிடச் செய்து விட்டார்கள். தங்களின் அற்புதமான பந்து வீச்சால் இந்திய அணிக்கு ஒரு சரித்திர வெற்றியை பெற்றுக் கொடுத்து இந்த தொடரை 2-2 என்று சமன் செய்தனர். அதனால தான் நண்பர்களே, இந்த வீடியோவில் 5வது டெஸ்ட் போட்டியின் முழு விறுவிறுப்பான ஹைலைட்ஸை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறோம். எனவே வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். நீங்களும் இந்திய அணியின் ரசிகராக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து விடுங்கள். இந்த வீடியோவின் லைக் டார்கெட் 1000 லைக்குகள் ஆகும். நண்பர்களே, கிரிக்கெட் மைதானம் பெரும்பாலும் நம் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத தருணங்களை நமக்கு வழங்குகிறது. இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நடைபெற்ற 5வது டெஸ்ட் போட்டியும் அப்படித்தான் இருந்தது. இந்த போட்டி வீரர்களின் இதய துடிப்பை மட்டுமல்ல, ரசிகர்களின் இதய துடிப்பையும் எகிர வைத்தது. ஒவ்வொரு ஓவரிலும் விறுவிறுப்பு அதிகரித்து இறுதியில் இந்த போட்டி ஒரு சரித்திர வெற்றியில் வந்து முடிந்தது. இந்த போட்டியின் தொடக்கத்திலிருந்தே சூழ்நிலை பதற்றமாக இருந்தது. டாஸை இங்கிலாந்து வென்று இந்தியாவை முதலில் பேட்டிங் செய்ய அழைத்தது. இந்திய பேட்ஸ்மேன்கள் பெரிய இன்னிங்ஸ் விளையாடிய அணிக்கு வலுவான தொடக்கத்தை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முடிவு எதிர்பார்த்ததற்கு மாறாக இருந்தது. இந்தியாவின் முதல் இன்னிங்ஸ் வெறும் 224 ரன்களில் முடிந்தது. இந்த போட்டி இந்தியாவின் கையை விட்டு போய்விட்டதாக ரசிகர்கள் உணர்ந்தனர். இங்கிலாந்து ஒரு தலைபட்சமாக வெற்றி பெறும் என்று சமூக வலைதளங்களில் விவாதம் நடந்தது. ஆனால் கிரிக்கெட்டில் கடைசி பந்து வரை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொல்வார்கள். அதுதான் இந்த போட்டியிலும் நடந்தது. இங்கிலாந்து பேட்டிங் செய்ய வந்தபோது இந்திய பந்து வீச்சாளர்கள் அபாரமாக மீண்டு வந்தனர். முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா மற்றும் பிற பந்து வீச்சாளர்கள் அபாயகரமான பந்துவீச்சை வெளிப்படுத்தினர். இங்கிலாந்து அணி 247 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்தியா இங்கிலாந்து மீது சிறிய அழுத்தத்தையாவது உருவாக்கியது. அதன் பிறகு 2வது இன்னிங்ஸில் இந்திய பேட்டிங்கின் மாஸ்டர் கிளாஸை காண முடிந்தது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் சதம் அடித்தார். ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் அரை சதம் அடித்து அணியை வலுப்படுத்தினர். இதன் மூலம் இந்தியா 396 ரன்கள் எடுத்து இங்கிலாந்திற்கு 374 ரன்கள் என்ற பெரிய இலக்கை நிர்ணயித்தது. இந்த நேரத்தில் இந்தியா போட்டியில் ஆதிக்கம் செலுத்திவிட்டது போல் தோன்றியது. ஆனால் 4வது நாள் மாலையில் கதை ஒரு திருப்பத்தை அடைந்தது. அது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் தோற்க மறுப்பது போல் இருந்தது. ஹாரி புரூக் மற்றும் ஜோ ரூட் இருவரும் களத்தில் நின்று அபாரமான சதம் அடித்தனர். அவர்களின் பேட்டிங்கை பார்த்த இந்திய ரசிகர்களின் மூச்சு நின்றுவிட்டது. ஒரு கட்டத்தில் இந்த போட்டி இந்தியாவின் கையை விட்டு நழுவி விட்டதாக தோன்றியது. ரசிகர்கள் டிவி முன்பு அமர்ந்து பிரார்த்தனை செய்ய தொடங்கினர். ஆனால் இந்திய பந்துவீச்சாளர்கள் தோற்க மறுத்தனர். முகமது சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா புதிய பந்தை கையில் எடுத்ததும் இங்கிலாந்தின் வலுவான பார்ட்னர்ஷிப்பை உடைத்தார்கள். 4வது நாள் ஆட்டத்தின் முடிவில் இங்கிலாந்தின் ஸ்கோர் 6 விக்கெட்டுக்கு 339 ரன்கள். வெற்றிக்கு வெறும் 35 ரன்கள் தேவைப்பட்டன. ஆனால் இந்தியாவிற்கு 4 விக்கெட்டுகள் தேவைப்பட்டன. போட்டி இப்போது முழுவதுமாக விறுவிறுப்பான திருப்பத்தை அடைந்தது. இப்போது போட்டியின் 5வது மற்றும் கடைசி நாள் காலை மைதானம் நிரம்பி வழிந்தது. ஒவ்வொரு ரசிகரின் மனதிலும் ஒரே கேள்விதான் இருந்தது. இந்தியா சரித்திரம் படைக்குமா அல்லது இங்கிலாந்து வெற்றி பெறுமா? 5வது நாளில் இங்கிலாந்து சார்பில் ஜேமி ஓவர்டன் மற்றும் ஜேமி ஸ்மித் ஆகியோர் பேட்டிங் செய்ய வந்தனர். பிரசித் கிருஷ்ணா முதல் பந்தை வீசினார். ஓவர்டன் துணிச்சலுடன் ஒரு புல் ஷாட் அடித்து பவுண்டரி அடித்தார். அடுத்த பந்து இன்சைட் எட்ஜ் ஆகி மீண்டும் பவுண்டரிக்கு சென்றது. இங்கிலாந்துக்கு நல்ல தொடக்கம் கிடைத்தது. இந்திய ரசிகர்களின் முகங்களில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அப்போதுதான் முகமது சிராஜின் மேஜிக் ஓவர் வந்தது. அவர் தொடர்ந்து 2 பந்துகளில் ஜேமி ஸ்மித்தை பீட் செய்தார். 3வது பந்தில் மைதானம் முழுவதும் மூச்சு நின்றுவிட்டது. பந்து சற்று வெளிநோக்கி சென்றது. ஸ்மித் பேட்டை நீட்ட பந்து பேட்டின் விளிம்பில் பட்டு விக்கெட் கீப்பர் துருவ் ஜூரேவின் கையில் சிக்கியது. ஜூரே டைவ் அடித்து ஒரு அற்புதமான கேட்சை பிடித்தார். நடுவர் சிறிது நேரம் யோசித்தார். ஆனால் இறுதியில் விரலை உயர்த்தினார். ஸ்மித் வெறும் 2 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். இப்போது இங்கிலாந்திற்கு வெற்றிக்கு 27 ரன்கள் தேவைப்பட்டன. இந்தியாவிற்கு 3 விக்கெட்டுகள் தேவைப்பட்டன. ஸ்மித் அவுட் ஆனதும் கஸ் ஹட்கின்சன் களத்திற்கு வந்தார். சிராஜ் அவரது முதல் பந்திலேயே விளிம்பில் பட வைத்தார். ஆனால் பந்து KL ராகுலை சற்று தாண்டி விழுந்தது. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தவறவிட்டது. ரசிகர்கள் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தனர். ஆனால் சிராஜ் நம்பிக்கையை இழக்கவில்லை. அதன் பிறகு பிரசித் கிருஷ்ணா ஒரு சிக்கனமான ஓவரை வீசினார். ஆனால் அடுத்த ஓவர் மீண்டும் சிராஜிடம் கிடைத்தது. அவர் தொடர்ந்து 4 பந்துகளை அவுட் ஸ்விங் செய்தார். பேட்ஸ்மேன் கவனமாக விளையாடினார். ஆனால் 5வது பந்து ஒரு சுனாமியை போல் வந்தது. ஒரு வேகமான இன் ஸ்விங்கர் ஜேமி ஓவர்டனை முழுமையாக ஏமாற்றியது. பந்து நேராக பேடில் பட்டது. சிராஜ் பலமாக அப்பீல் செய்தார்.
செய்தார். நடுவர் தர்மசேனா நீண்ட நேரம் யோசித்துவிட்டு விரலை உயர்த்தினார். ஓவர்டன் ரிவ்யூ எடுத்தார். ஆனால் பந்து ஸ்டம்பை தொட்டு கொண்டிருந்தது என்று தொழில்நுட்பம் காட்டியது. நடுவர் அழைப்பால் முடிவு தொடர்ந்தது. ஓவர்டன் பெவிலியன் திரும்பினார். இப்போது இங்கிலாந்திற்கு 20 ரன்கள் தேவைப்பட்டன. இந்தியாவிற்கு வெறும் 2 விக்கெட்டுகள். அதில் ஒரு விக்கெட் காயமடைந்திருந்த கிறிஸ் வோக்ஸினுடையது. அவர் முழு ஃபிட்டாக தெரியவில்லை. ரசிகர்களின் உற்சாகம் உச்சத்தை அடைந்தது. அதன் பிறகு பிரசித் கிருஷ்ணா பந்து வீச வந்தார். அவர் ஜோஷ் டங் மீது ஒரு பலமான இன் ஸ்விங்கரை வீசினார். பந்து அவரது காலில் பட்டது. இந்திய அணி முழுவதும் அப்பீல் செய்தது. நடுவர் விரலை உயர்த்தினார். ஆனால் டங் உடனடியாக ரிவ்யூ எடுத்தார். ரீப்ளேயில் பந்து லெக் ஸ்டம்பிற்கு வெளியே சென்றது தெரிந்தது. இந்தியாவுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. ஆனால் இன்னும் நம்பிக்கைகள் இருந்தன. இப்போது ஒவ்வொரு ரன்னிற்கும் வீரர்கள், ரசிகர்கள் மற்றும் வர்ணனையாளர்களின் இதய துடிப்பு அதிகரித்தது. காலை முதலே முகமது சிராஜ் தனது வேகமான பந்து வீச்சால் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களின் மூச்சை நிறுத்தி வந்தார். அவரது பந்துகள் காற்றில் அசைந்து பிட்சில் பட்டு வேகமாக வெளியேறின. அடுத்த பந்து எங்கு செல்லும் என்று பேட்ஸ்மேன்களுக்கு புரியவில்லை. இங்கிலாந்து வீரர்கள் கிரீஸில் நின்று கொண்டிருந்தாலும் சிராஜின் பந்து வீச்சின் முன் அவர்களின் நம்பிக்கை தள்ளாடத் தொடங்கியது. மறுபுறம் பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜுக்கு முழு ஆதரவை அளித்துக் கொண்டிருந்தார். அவரது துல்லியமான லைன் மற்றும் லென்த் இங்கிலாந்தின் நம்பிக்கையை மெதுவாக குறைத்தது. அதன் பிறகு போட்டியின் மிகப்பெரிய திருப்பம் 83வது ஓவரின் கடைசி பந்தில் வந்தது. பிரசித் கிருஷ்ணா பந்து வீச வந்தார். ஜோஷ் டங் நீண்ட காலமாக போராடி ரன்கள் எடுக்க தவித்துக் கொண்டிருந்தார். மைதானம் முழுவதும் அந்த பந்தின் மீதுதான் கண்கள் இருந்தன. கிருஷ்ணா ஓடி வந்து ஒரு வேகமான யார்க்கரை வீசினார். பந்து நேராக டங்கின் பேடில் பட்டு பிறகு ஸ்டம்ப்களை சிதறடித்தது. மைதானம் முழுவதும் எதிரொலித்தது. ஜோஷ் டங் கிளீன் போல்ட் ஆனார். பிரசித் கிருஷ்ணா சிங்கம் போல் கர்ஜித்தார். இந்திய வீரர்கள் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டனர். இந்த போட்டியின் வெற்றியை இந்தியா பாதி தூரம் அடைந்து விட்டது போல் இருந்தது. இங்கிலாந்துக்கு 9வது அதிர்ச்சி ஏற்பட்டது. டங் ரன் எடுக்காமல் பெவிலியன் திரும்பினார். இப்போது இங்கிலாந்திற்கு வெற்றிக்கு இன்னும் 17 ரன்கள் தேவைப்பட்டன. இந்தியாவிற்கு ஒரு விக்கெட் மட்டுமே தேவைப்பட்டது. டங் அவுட் ஆனதும் அனைவரின் கண்களும் இங்கிலாந்து டிரெஸ்ஸிங் ரூமை நோக்கி சென்றன. அப்போதுதான் கிறிஸ் வோக்ஸ் களத்திற்கு வந்தார். அவரது வலது கையில் எலும்பு முறிவு இருந்தது. இருப்பினும் அணியின் நம்பிக்கையை உயிருடன் வைத்திருக்க அவர் களத்திற்கு வந்தார். மைதானம் முழுவதும் எழுந்து நின்றது. ரசிகர்கள் கைத்தட்டல்களால் அவரை வரவேற்றனர். அவரது தைரியத்தை பார்த்து அனைவரும் உணர்ச்சி வசப்பட்டனர். வோக்ஸ் பேட்டிங் செய்யும் நிலையில் இல்லை. அவர் கிரீஸில் நின்று ஹட்கின்சனுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க மட்டுமே முயற்சி செய்து கொண்டிருந்தார். இங்கிலாந்தின் அனைத்து நம்பிக்கைகளும் இப்போது ஹட்கின்சன் மீதுதான் இருந்தன. 84வது ஓவரின் முதல் 4 பந்துகள் அமைதியாக இருந்தன. சிராஜ் தொடர்ந்து ஹட்கின்சனை ஏமாற்ற முயற்சி செய்தார். ஒவ்வொரு பந்திலும் மைதானம் முழுவதும் அமைதியாகி பந்து சென்றதும் கைத்தட்டல் ஒலி கேட்டது. பிறகு 5வது பந்து வந்தது. அது ஒரு ஹாஃப் வாலி டெலிவரி போல் இருந்தது. ஹட்கின்சன் முன்னங்காலில் இருந்து விலகி முழு பலத்துடன் பேட்டை சுழற்றினார். பந்து நேராக ஒரு நீண்ட ஷாட் ஆகி வைட் லாங் ஆன் திசையில் சென்றது. ஆகாஷ்தீப் அங்கே இருந்தார். ஆனால் பவுண்டரி கோட்டில் இருந்து சற்று தூரத்தில் இருந்தார். அவர் முழு முயற்சி செய்தார். ஓடி வந்து பாய்ந்தார். கையும் பந்து வரை சென்றது. ஆனால் பந்து அவரது கைகளில் இருந்து நழுவி நேராக பவுண்டரியை கடந்து சென்றது. 6. மைதானம் முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் இந்திய வீரர்களின் முகங்களில் ஏமாற்றம் தெளிவாக தெரிந்தது. இந்த பருவம் இந்தியாவுக்கு ஒரு அதிர்ச்சியை விட குறைவானது அல்ல. ஹட்கின்சனுக்கு கிடைத்த இந்த வாழ்வு இந்திய அணிக்கு விலை உயர்ந்ததாக மாறலாம். சிராஜ் நெற்றியில் கை வைத்துக் கொண்டார். சுப்மன் கில் 2 கைகளையும் மேலே உயர்த்தி வானத்தை பார்த்தார். கடவுளே, இனியும் சோதிக்காதே என்பது போல் இருந்தது. மைதானத்தில் அமர்ந்திருந்த இந்திய ரசிகர்களின் இதய துடிப்பு அதிகரித்தது. அனைவரும் தங்கள் இருக்கையில் முன்னால் சாய்ந்து அமர்ந்திருந்தனர். சிலர் கையில் மூவர்ண கொடியை வைத்திருந்தனர். சிலர் கை கூப்பி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். சிலர் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தனர். மறுபுறம் இங்கிலாந்து ரசிகர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். ஹட்கின்சன் அதிசயம் செய்ய முடியும் என்று அவர்கள் உணர்ந்தனர். சுப்மன் கில் தனது பந்து வீச்சாளர்களுடன் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருந்தார். பந்து வீச்சு களத்தடுப்பு நிலைகள் மாற்றப்பட்டு வந்தன. சிராஜ் தொடர்ந்து ஆக்ரோஷமாக வைக்கப்பட்டார். அடுத்த ஓவர் கிருஷ்ணாவுக்கு கொடுக்க தயாராக இருந்தார்கள். இப்போது ஒரே ஒரு விக்கெட் மட்டுமே தேவை என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஹட்கின்சனுக்கு நம்பிக்கை அதிகரித்திருந்தது. ஹட்கின்சனின் முகத்தில் இப்போது பயத்திற்கு பதிலாக உறுதியான எண்ணம் தெரிந்தது. அவர் சிராஜை பார்த்து பேட்டை சுழற்றி தான் தோற்கப் போவதில்லை என்பதைப் போல சைகை செய்தார். மறுபுறம் வோக்ஸ் தனது காயமடைந்த கையை பிடித்துக்கொண்டு கிரீஸில் சிரமப்பட்டு நின்று கொண்டிருந்தார். ஆனால் அவரது தைரியம் இங்கிலாந்திற்கு உத்வேகமாக மாறியிருந்தது. வோக்ஸுக்கு கையில் எலும்பு முறிவு இருந்தாலும் அவர் களத்திற்கு வந்து இரட்டை ஓட்டம் கூட ஓடத் தொடங்கினார். இந்த உணர்ச்சியை பார்த்து அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. மறுபுறம் பிரசித் கிருஷ்ணா தனது துல்லியமான பந்து வீச்சால் ரன்களை கட்டுப்படுத்தியிருந்தார். இன்னொரு புறம் முகமது சிராஜ் ஒவ்வொரு பந்திலும் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களின் தூக்கத்தை கலைத்தார்.
இப்போது இங்கிலாந்திற்கு வெற்றிக்கு வெறும் 10 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டன. இந்தியாவிற்கு ஒரு விக்கெட். மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் மூச்சு திணறிக் கொண்டிருந்தனர். ஹாட்கின்சன் ஒவ்வொரு ஓவரின் கடைசி பந்திலும் ஒரு சிங்கிள் எடுக்க முயற்சித்தார். அதனால் அடுத்த ஓவரை அவரே விளையாடலாம். மற்ற பந்துகளில் அவர் பெரிய ஷாட்கள் அடிக்க முயற்சி செய்தார். ஆனால் பிறகு சிராஜின் மேஜிக் வந்தது. 86வது ஓவரில் பந்து வீசிக் கொண்டிருந்தார் முகமது சிராஜ். அதே சிராஜ் அவர் போட்டி முழுவதும் தனது உற்சாகத்தாலும் வேகத்தாலும் இங்கிலாந்தை மீண்டும் மீண்டும் சிக்கலில் தள்ளினார். அவரது கண்களில் நம்பிக்கை தெளிவாக தெரிந்தது. முதல் பந்திலேயே சிராஜ் ஓடி வந்து முழு பலத்துடன் ஒரு அபாயகரமான யார்க்கரை வீசினார். பந்து நேராக ஆஃப் ஸ்டம்பின் அடிவாரத்தில் சென்று பட்டது. ஹட்கின்சன் பேட்டை சுழற்ற முயற்சி செய்தாலும் பந்து அவரது புரிதலை விட மிக வேகமாக துல்லியமாக இருந்தது. ஸ்டம்ப்கள் சிதறின. சிராஜ் 2 கைகளையும் மேலே உயர்த்தி வானத்தை பார்த்தார். ஹட்கின்சன் கிளீன் போல்ட் ஆனார். மைதானம் முழுவதும் எதிரொலித்தது. இந்திய வீரர்கள் மைதானத்தில் ஓடினர். இங்கிலாந்தின் கடைசி நம்பிக்கையும் உடைந்துவிட்டது. ஹட்கின்சன் 17 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். இங்கிலாந்து அணி 367 ரன்களில் சுருண்டது. இந்தியா இந்த விறுவிறுப்பான போட்டியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. இந்தியாவின் இந்த சரித்திர வெற்றிக்கு ஹீரோ முகமது சிராஜ். மியாபாய் 2வது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி போட்டி முழுவதும் மொத்தம் 9 விக்கெட்டுகளை எடுத்தார். அவரது ஆட்டம் ஜஸ்பிரீத் பும்ரா அணியில் இல்லாதபோது சிராஜ் இந்திய பந்து வீச்சின் உண்மையான புயலாக மாறுகிறார் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்தது. அவரது அற்புதமான ஆட்டத்திற்காக அவர் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மறுபுறம் பிரசித் கிருஷ்ணாவும் தனது திறமையை காட்டினார். அவர் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி போட்டி முழுவதும் மொத்தம் 8 விக்கெட்டுகளை பெற்றார். அவரது பந்து வீச்சு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை மீண்டும் மீண்டும் அழுத்தத்தில் தள்ளியது. அதே நேரத்தில் இளம் கேப்டன் சுப்மன் கில் இந்த தொடரில் சிறப்பாக பேட்டிங் செய்து 700க்கும் மேற்பட்ட ரன்கள் எடுத்தார். அவரது அமைதியான இயல்பு மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் இந்த வெற்றியின் அஸ்திவாரமாக அமைந்தது. தொடர் முழுவதும் அவரது அற்புதமான ஆட்டத்திற்காக அவருக்கு தொடர் நாயகன் விருது வழங்கப்பட்டது. இந்த வெற்றியுடன் 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடர் 2-2 என்ற சமநிலையில் முடிந்தது. இது ஒரு வெற்றி மட்டுமல்ல, இது இந்திய கிரிக்கெட்டின் புதிய சிந்தனை மற்றும் புதிய உணர்வின் அறிவிப்பு ஆகும். இங்கிலாந்து மண்ணில் அழுத்தத்தில் வெற்றி பெறுவது எப்போதும் எளிதானது அல்ல. ஆனால் இந்த இளம் இந்திய அணி இப்போது எந்த சவாலிலிருந்தும் பின்வாங்கப் போவதில்லை என்பதை நிரூபித்துள்ளது. இந்திய அணிக்கு சற்று அதிர்ஷ்டம் இருந்திருந்தால் இந்த தொடரை இந்தியாவே வென்றிருக்கலாம். ஏனெனில் முந்தைய சில போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்ற போட்டிகளில் தோற்றிருந்தது. இருந்தாலும் இந்தியா இங்கிலாந்திற்கு பகலில் நட்சத்திரங்களை காட்டியது. இந்த இளம் இந்திய அணி எதுவும் செய்ய முடியாது, இங்கிலாந்து அணி அவர்களை எளிதாக தோற்கடிக்கும் என்று இந்தியாவை கிரிட்டிசைஸ் செய்த அனைவருக்கும் இந்தியா பதிலளித்து விட்டது. ஆனால் இந்த தொடரில் இந்திய அணி ஒருபோதும் பின்தங்கி தெரியவில்லை. எப்போதும் இங்கிலாந்தை அழுத்தத்தில் வைத்திருந்தது. கேப்டன் சுப்மன் கில் இந்திய அணியின் கேப்டனாக இருக்க முடியும் என்பதையும் நீண்ட காலத்திற்கு இந்திய அணியை வழிநடத்தும் திறன் அவரிடம் இருக்கிறது என்பதையும் நிரூபித்து விட்டார். அவரது பேட்டிங் மற்றும் கேப்டன்ஷிப் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இந்த தொடருக்கு முன்பு சுப்மன் கில்லுக்கு கேப்டன்ஷிப் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறிய தனது ஹேட்டர்ஸுக்கும் அவர் பதிலளித்து விட்டார். எனவே நண்பர்களே, இந்த சரித்திர வெற்றியின் மிகப்பெரிய ஹீரோ யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முகமது சிராஜா, பிரசித் கிருஷ்ணாவா அல்லது கேப்டன் சுப்மன் கில்லா? உங்கள் கருத்தை கமெண்டில் கண்டிப்பாக தெரிவியுங்கள்.